போட்டி போட்டுக்கொண்டு சென்ற தனியார் பேருந்துகள், வயல்வெளியில் கவிழ்ந்த பேருந்து, 20க்கும் மேற்பட்ட பயணிகள் மருத்துவமனையில் அனுமதி. இன்று காலை மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் நோக்கி ராதாமணி மற்றும் வெங்கடேஸ்வரா ஆகிய 2 தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக்கொண்டு அதிவேகமாக சென்றன. ஒவ்வொரு ஊரிலும் பயணிகளை விரைந்து சென்று ஏற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் மிக வேகமாக வந்துள்ளன. அப்பொழுது திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் பாலம் அருகே தென்குடி என்ற இடத்தில் மிகவும் அருகருகே போட்டி போட்டு சென்ற 2 பேருந்துகளில் ராதாமணி என்ற தனியார் பேருந்து சாலையிலிருந்து விலகி உருண்டு வயல்வெளியில் விழுந்தது. மற்றொரு தனியார் பேருந்தான வெங்கடேஸ்வரா பேருந்து விரைவாக சென்றுவிட்டது. இந்த நிலையில் வயல்வெளியில் விழுந்த ராதாமணி பேருந்தில் பயணம் செய்தவர்களை அப்பகுதி கிராம மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் பேருந்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் காயங்களுடன் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் நன்னிலம் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது குறித்து நன்னிலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு இதே முடிகொண்டான் ஆற்றுப்பாலத்தில் திருவாரூரில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற யோகமங்கலம் என்ற தனியார் பேருந்து அதிவேகமாக சென்று முடிகொண்டான் ஆற்றுப்பாலத்திலிருந்து ஆற்றுக்குள் கவிழ்ந்தது நினைவு கூறத்தக்கது. இதற்கு பிறகு அந்த பகுதியில் புதிதாக பாலம் கட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது சென்னை கன்னியாகுமரி தொழிற்வட சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. மயிலாடுதுறை முதல் திருவாரூர் வரை சாலை பணிகள் இன்னும் முழுமையாக முடிவடையாத நிலையில் இந்த பகுதியில் செல்லும் தனியார் பேருந்துகள் அதிவேகமாக சென்று வருவது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக ஆர்டிஓ உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் தனியார் பேருந்துகளின் வேகம் குறைந்தபாடில்லை. இதனால் இந்த சாலையில் செல்லும் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே பயணித்து வருகின்றனர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.